உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்தியது, அவர் ஜீவனை கொடுத்தது, பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது, இவைகளை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாக இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றி நாம் கவனம் செலுத்துகிறோம். ஏனென்றால் அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவமே கிடையாது. பைபிளில் அதை சிலுவை பாடுகளை உயிர்த்தெழுதலை எடுத்துட்டா பைபிள் ஒன்றுக்கு உதவாது. மனிதனுடைய ரட்சிப்பே இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்ததில் தான் இருக்குது. அப்படியான உலகத்தில் இருக்க எந்த மனுஷனாக இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, மனிதர் குலத்தில் அநேக ரேஸ் இருக்குது. அதாவது சீனர்களை, மங்கோலியர்களை, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை, ஆப்பிரிக்காக்காரங்களை, அமெரிக்காக்காரங்களை, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அந்த ஆட்களெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக நிறுத்தி வைங்க, ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருப்பாங்க. அமெரிக்காக்காரனை பார்த்தா ஆப்பிரிக்காக்காரன் மாதிரி இருக்க மாட்டான். ஆப்பிரிக்காக்காரனை பார்த்தாக்க இங்கிலாண்டுக்காரன் மாதிரி இருக்க மாட்டான். இங்கிலாண்டுக்காரனை பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி அல்லது இந்தியாக்காரன் மாதிரி இருக்க மாட்டான். இங்கே நம்மளை பார்த்தாக்க சீனாக்காரன் மாதிரி இருக்க மாட்டான். அப்போ மனுக்குழந்தை, ஆனால் வித்தியாசமான ரேசஸ். அதனால் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த மனித இனத்தவர் ரேசஸ், எந்த மனித இனத்தவராக இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டு முறைகளில் இருந்தாலும் சரி, எந்த அந்த லாங்குவேஜ் மொழி பேசினாலும் சரி, பலவிதமான கலாச்சாரங்கள் தேசங்களிலே உலகத்தில் இருக்கிறது, எந்த கலாச்சாரத்தின் இல்லை அந்த எந்த கலாச்சாரத்தில் அவங்க வாழ்ந்திருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து வந்தவர்கள். அந்த ஆதாம் ஏவாள் அது தேவனாலே உருவாக்கப்பட்டவர்கள். இயேசுவானவர் வரும்போது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்று எழுதுகிறார். தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்று எழுதுகிறார். அப்போ ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட போது ஆதாமுக்குள்ளே இருந்த ரத்தம் அது தேவனால் உண்டாயிற்று. அவனுக்குள்ளே இருந்த ஆவி தேவனுடைய ஜீவ சுவாசம். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். பிறகு இந்த ஆதாம் ஏவாளிலிருந்து பூமியில் இருக்கக்கூடிய பலவிதமான இனத்தவர்கள், ரேசஸ், பல சந்ததிகள், பல இனத்தவர பல சந்ததிகள்னு இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த பல சந்ததிகளும் தலைமுறையாய் வாழ்ந்து இந்த 6000 வருடங்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி ஆதாமுடைய பாவந்தான் அவனுடைய சந்ததிகள் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனத்தவர்கிட்ட, நாட்டவர்கிட்ட, மொழி பேசுகிறவங்கள்ட்ட, கலாச்சாரம் வித்தியாசமான கலாச்சாரம் இருக்கிறவர்கள்ட்ட இருக்கிறது. ஆதாமுடைய பாவம் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குள்ளே இப்படி தான் வந்தது. அதனால் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு ஒரு நீதி, இந்தியாக்காரங்களுக்கு ஒரு நீதி, அமெரிக்கர்களுக்கு ஒரு நீதி, ரஷ்யாவுக்கு ஒரு நீதி, சீனாவுக்கு ஒரு நீதி, அப்படி இருக்க முடியாது. ஆதாமுடைய பாவத்தினாலே இவர்கள் எல்லாரும் பாவமாக்கப்பட்டவர்கள். பாவிகள் என்ன செய்வாங்க? பாவம்தான் செய்வாங்க, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செய்யாமல் இருக்க முடியல, செஞ்சு விடுறேன் அப்படின்றான். அப்போ நிர்பந்தமான மனுஷன். இந்த நிலைமையிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவன் யார் என்று அவன் கேட்குறான்.
அப்படி பாவத்துக்குள்ளே சிக்குண்ட மனுக்குலம். அது எப்படி சிக்கியது? ஆதாமுடைய பாவத்தினால் இந்த மனுக்குலம், மனுவர்க்கம், மனுக்குலம் முழுவதுமே, எந்த நாட்டவராய், எந்த இனத்தவராய், எந்த மொழி பேசுகிறவர்களாய், எந்த ஆராதனையின் வழியிலே போகிறவர்களாய் எப்படி இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஆதாமின் சந்ததிகளாக, ஆதாமுடைய பாவத்துக்கு உட்பட்டவர்களாக, பாவிகளாகவே பூமி எங்கும் வாழுகிறார்கள். ஆதாம் எப்படி பாவியானா? எனக்கு கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் பிசாசு கட்சியில் சேர்ந்தான். இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அந்த பிசாசு கட்சியிலிருந்து தேவனுடைய கட்சிக்கு வரணும். சும்மா அது அங்கிருந்து இங்கிட்டு வந்துட முடியாது. அப்படி வரணுமானா இவனுடைய பாவம் தொலையணுமே. பாவம் செஞ்சுட்டு அந்த கட்சிக்கு போனான். இப்போ இந்த பாவத்தை விட்டுட்டு பாவத்தை தொலைச்சிட்டு இந்த கட்சிக்கு வரணும். அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ பாவத்தை மனம் திரும்புறதே நம்ம மனம் திரும்பணும். பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. அங்கே தான் இயேசுநாதர் வர்றாரு. நம்முடைய பாவங்களை நாம தொலைச்சிக்கிற முடியல. நான் போய் இந்த ஆற்றுல குளித்தேன், பாவமெல்லாம் போயிடுச்சு. அந்த சமுத்திரத்தில் போய் குளித்தேன், இந்த பாவமெல்லாம் போயிடுச்சு. நான் இதெல்லாம் கட்டி செமந்து கட்டி இழுத்துட்டு போய் இந்த தெய்வத்துக்கு படைத்தேன், அதனால் அந்த பாவமெல்லாம் போயிடுச்சு. இந்த நாடு கோழி மாடெல்லாம் பலியிட்டேன், அதனால் என் பாவமெல்லாம் போயிடுச்சு. ஏன் வரலாற்றில் சில ஆட்கள் பிள்ளைகளை பலி செலுத்தி இருக்கிறாங்க, அதனால் பாவம் போச்சா? என்ன பலி செலுத்தினாலும், என்ன விதமான ஆற்றுல குளத்தில் சமுத்திரத்தில் குளித்தாலும் பாவம் தொலையலை. பாவத்தை தொலைக்க மனிதன் முயற்சிக்கிறான், முடியவில்லை. உலகெங்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். யார் இந்த உலகத்தில் நான் போய் அதை செஞ்சேன், பாவத்தை தொலைச்சிட்டேன்னு யாராவது சொல்கிறாங்களா? அதான் விளையாட்டாக சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் கணவன் வருஷம் அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட ஆற்றில் குளித்து தன்னுடைய பாவத்தை போக்கி விடுகிறதாக நினைத்து போயிட்டு வருஷம் போவானா. அது புனிதமான ஆறு. அந்த புனிதமான ஆற்றுல போய் இவன் மாதிரி இன்னும் எல்லாருடைய பாவங்களையும் கழுவுனா அது புனிதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கடைசிக்கு அது பாவமாயிரும். ஏன்னா உலகத்தாருடைய பாவங்கள்லாம் அவ்வளவு இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆட்களுடைய அந்த நம்பிக்கை, நான் போய் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்துட்டா, அந்த சமுத்திரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டா என்னுடைய பாவமெல்லாம் போயிருன்னு ஒரு நம்பிக்கை, பார்த்தீங்களா? ஆனால் அந்த நம்பிக்கைகள் அவர்களை காப்பாற்றலை. அதனால் இந்த குடும்பத்தில் அந்த புருஷன் ஒவ்வொரு வருஷம் போகிறப்ப இவன் எப்போவும் சண்டைக்காரனா, வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானா, மனைவி அடிச்சுக்கிட்டே இருப்பானா. நிறைய வீடுகளில் அதெல்லாம் நடக்கிறது தான், நான் ஒன்றும் வினோதமாக சொல்லலை. அங்கே அந்த மனைவி சொன்னாலாம், ஐயா நீங்கள் போகிறது சரி, நான் ஒரு பாகக்காயை தர்றேன், அந்த பாகக்காயை கொண்டு போய் நீ அந்த ஆற்றுல குளிக்கிறப்ப ஸ்நானம் பண்ணுறப்ப இந்த பாவக்காயையும் நீ ஸ்நானம் பண்ணி வச்சு நீ என்கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த புருஷங்காரன் சொன்னானா, ஆமாம் அது எதுக்கு பாவக்காய் அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஐயா நீங்கள் போய் அந்த நதியில் நீங்கள் ஸ்நானம் பண்ணுறப்ப உங்கள் பாவமெல்லாம் போயிடுதில்ல, நீங்கள் அதுக்கப்புறம் பரிசுத்தவானா, நல்ல மனுஷனா, கடவுளுக்கு பிரியமான நல்ல குணமாக நீங்கள் மாறிடுறீங்கல்ல. அப்போ இந்த பாவக்காயை கொண்டு அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி வச்சா அதில் இருக்க கசப்பெல்லாம் போயிருமில்ல. நீ அந்த பாவக்காயை அங்கே ஸ்நானம் பண்ணி வச்சு அதை கொண்டு கொடுத்தேன்னாக்க நான் கசப்பில்லாத அந்த பாவக்காயை சமைச்சு சாப்பிடலாம். அதனால் போய் இதை அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி கொண்டு வாயான்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். இவனுக்கு வந்துச்சான் கோவம். ஏண்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ கேள்விப்பட்டியா? ஊன்னு போட்டு 2 அடி சாத்தியிருக்கிறான். அவள் கேட்டாலாம், ஐயா உன் பாவம் போகுங்கிற, அது மாதிரி இதோடைய கசப்பு போகாதா? கசப்பு போகாதுன்னா உன் பாவமும் போகலைங்கிறது உனக்கு தெரியாதா? நீ வருஷம் போய் அந்த நதியில் குளிச்சுட்டு வர, திரும்பி என்னை அடிக்கிற, உன் புத்தி உன்னை விட்டு போகலை இல்லை, உன் பாவம் உன்னை விட்டு போகலை இல்லை. நீ அந்த நதியில் எத்தனை தடவை குளித்த, அத்தனை தடவை நீ உன்னுடைய பாவத்தை போக்கலை இல்லை. அந்த நதி உன்னுடைய பாவத்தை கழுவ முடியாமல் இருக்கிறப்ப நீ போய் என்ன வேண்டாத வேலையை செஞ்சுக்கிட்டு என்னை ஒவ்வொரு தடவையும் நீ அடிக்கிற.
அப்படின்னு அந்த அம்மா சொன்னவுடனே அவன் அதுக்கு மேலே அவன் அந்த ஆற்றுக்கே போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாமுடைய சந்ததிகளாய் பலவிதமான மனித இனங்களாய் பல நாடுகளிலே பலவிதமான கலாச்சாரத்தை உடையவர்களாய் மொழி பேசுகிறவர்களாய் பலவிதமான வழிபாட்டு முறைகளுக்குள்ளே இருக்கிற இவர்கள் எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்கிறது. நீங்கள் எந்த நாட்டிலையாவது போய் பாவமில்லாத மனுஷன் யாரையா கண்டுபிடிச்சிட்டு வாங்க. எந்த நாட்டிலையாவது, உலகத்தில் எந்த நாட்டிலையாவது போய், அது பெரிய நாடுங்க, இல்லை இது குட்டி நாடுங்க, அங்கே வந்து இருக்கிறவங்கெல்லாம் பாவமே செய்ய மாட்டாங்கங்க, அப்படி எதையாவது ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வருவீங்களா? அது எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஆதாமின் சந்ததியார். ஆதாமின் சந்ததியாக வந்ததில் ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் வெள்ளையாக இருக்கான், ஒருத்தன் மஞ்சளாக இருக்கான், ஒருத்தன் குட்டையாக இருக்கான், ஒருத்தன் நெட்டையாக இருக்கான். அது சரி, அந்தந்த நாட்டுக்கு ஏற்றாப்புல பாபேலில் மொழி பிரிஞ்சுது, அதனால் மொழிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் தான். இந்த பாவத்தை விட்டு ஒருத்தரும் விடுதலையாக முடியல. பாவத்தில் மாட்டிக்கிற முடியும், ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. இது கொடுமையா இல்லையா? ஆனால் மனிதனை ரட்சிக்கும்படியாக தேவன் விரும்பினார். இந்த மனிதன் மேல் தேவன் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு எழுதியிருக்க. அவர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்ன செஞ்சாருன்றீங்க? அன்பு கூர்ந்து சுகமாக்கினாருங்க, அன்பு கூர்ந்து பணம் கொடுத்தாருங்க, அன்பு கூர்ந்து வேலை கொடுத்தாருங்க, அன்பு கூர்ந்து எனக்கு இந்த படிப்பு கொடுத்தாருங்க, அன்பு கூர்ந்து இந்த நல்ல மனைவியை கொடுத்தாருங்க, அன்பு கூர்ந்து இந்த நல்ல புருஷனை கொடுத்தாருங்க, அன்பு கூர்ந்து நல்ல பிள்ளையை கொடுத்தாருங்க, அன்பு கூர்ந்து எனக்கு ஊர் உலகத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைக்க பண்ணாருங்க. இதெல்லாம் நடக்குது உண்மைதான். ஆனால் ரட்சிப்பு, இந்த அன்பு கூறுறதுனால ரட்சிப்பு வராது. அதனால் இதெல்லாம் அவர் செய்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்றை செய்திருந்தார். என்னது? தேவன் தமது அன்பினாலே மனிதன் தன்னுடைய பாவத்தை விட்டு தன்னை விடுவித்துக் கொள்ளத்தக்கதாக, பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளத்தக்கதாக, தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துவிடத்தக்கதாக அவனுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்து வைத்தார். இது மட்டும்தாங்க தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து செய்து முடித்திருக்கிற காரியம். செய்து முடித்தாரா, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? சிலுவையிலே நம்முடைய ரட்சிப்புக்கான, மீட்புக்கான, போகிறதுக்கான, இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்கான, சமாதானத்துக்கான, சந்தோஷத்துக்கான, குடும்ப ஆசீர்வாதத்துக்கான, சமுதாயத்தில் நல்ல வாழ்வுக்கான, நற்கிரியைகளை செய்வதற்கு அபிஷேகத்துக்காக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். இனிமேல் அவர் எதுவும் செய்ய மாட்டார். நம்முடைய சுகத்துக்காக இன்னுமே போய் அவர் ஒரு தடவை என் சரீரத்தை பிற்கப்பட கொடுக்கிறேன், நான் சிலுவைக்கு போகிறேன்னு போவாரா? உங்களை மறுபடியும் மீட்டுக்கொள்வதற்காக இன்னொரு தடவை நான் போய் என்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்துகிறேன்னு போவாரா? ஒரே தரம் தன்னையே பலியிட்டு, ஒரே தரம் பிரதான ஆசாரியராக இருந்து இவர் தன்னுடைய இரத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்தில் அங்கே இருக்க பலிபீடத்தில் தெளித்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து முடித்தார். இனி செய்ய வேண்டிய ஒன்றுமில்லை. அதான் சொன்னார், முடிந்தது. சிலுவையில் இருக்கும்போது செய்து முடித்தார், அதனால் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். இனிமேல் தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. தேவன் தம்முடைய அன்பினாலே செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டார். இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்போ இன்னுமே ஒன்றும் செய்ய மாட்டாரா? ரட்சிப்புக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக, பாவத்திலிருந்து விடுதலைக்காக, அந்த சாபங்களை போக்குகிறதற்காக,
உங்களுக்கு சுகத்துக்காக, உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, கணவன் மனைவி ஐக்கியமாய் நல்ல சந்தோஷமான மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை என்று இவர்கள் இருவரும் அப்படி ஐக்கியமாக தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க, நல்ல பிள்ளைகளை பற்றி கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்க, சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்க, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்க, உங்களை ஐஸ்வர்யவான்களாக்க, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகி தேவனுக்கேற்ற நற்கிரியைகளை பூமியிலே செய்ய, இது எல்லாவற்றுக்குமான காரியங்களை இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஏதாவது பாக்கி இருந்தால் இன்னொருக்கா சிலுவைக்கு போவேன்னு சொல்லுவார். ஒன்றையும் பாக்கி வைக்கவில்லை, முடிந்தது என்று சொன்னார். அவர் தன் ஆவியை விட்டார், கர்த்தருடைய கரங்களில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார். அங்கே பூமியில் இருந்த தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேலிருந்து கீழாக ரெண்டாய் கிழிந்தது. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற அந்த திரைச்சிலை, கர்த்தர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது, கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மட்டும்தான் வர முடியும். அதுவும் ஆசாரியன் மட்டும்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த திரையை விலக்கிட்டு அங்கே உள்ளே போய் ரத்தத்தை அங்கே கர்த்தருடைய பெட்டியில் கிருபாசனத்தின் மேல் அவன் 7 தடவை தெளிக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்து விட்டது? இயேசுவானவர் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இங்கே பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தில் இல்லை, தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தானே பிரதான ஆசாரியராக இருக்கிறபடியால் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே போய் அங்கே இருக்க பலிபீடத்திலே கர்த்தருக்கு முன்பாக 7 தரம் தன்னுடைய ரத்தத்தை செலுத்தி இருக்கிறார். அங்கே ரத்தத்தை தெளித்திருக்கிறார். ஆதலால் இவர் செய்த ஒரே பலியினாலே அங்கே பாவ நிவிர்த்தி உண்டாகிறது. பாவத்தை மூடி வைக்கிறது இல்லை, பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாகிறது. செய்த பாவங்களுக்கு பரிகாரம் உண்டாகி விடுகிறது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. அந்த பாவம் நீக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தால் அவன் கழுவப்படுகிறான், அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே தேவனுடைய நீதியாக நீதிமான் என்று கருதப்படுகிறான். தேவனுடைய பிள்ளையாகிறான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனோட கூட நல்ல உறவை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய மனிதனாய் மாறுகிறான். அபிஷேகம் வருகிறது, தேவ பலன் வருகிறது. இந்த பூமியிலே தேவனுடைய பலசாலியாக இருந்து பிசாசுடைய கிரியைகளை அழிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இவனுக்குள்ள ஒரு பலன் வருகிறது, ஞானம் வருகிறது, வழிநடத்தல் வருகிறது. எல்லாம் இயேசு சிலுவையிலே அங்கே செய்து முடித்த நான் மறுபடியும் சொல்கிறேன், முடித்த அந்த புண்ணியம். சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய ரத்தமெல்லாம் சிந்தினார். நம்ம சொன்னோம், அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ண போது ரத்தத்தின் பெருந்துளிகளாய் அந்த வியர்வை வந்தது. அவர் தாடியை பிடிங்கினார்கள், தலையிலே முள்முடி, முதுகெல்லாம் உழுது ஓட்டது போல காயமாக்கினார்கள். கைகளில் அறைந்தார்கள், கால்களில் அறைந்தார்கள், ஈட்டியிலே குத்தினார்கள். 7 இடங்களிலே அவர் ரத்தம் சிந்தினது போல இயேசு தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க தேவாலயத்திலே, அங்கு தேவ சந்நிதியிலே கொண்டு போய் தமது ரத்தத்தை, பரிசுத்தமான ரத்தத்தை, பாவத்தை நீக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான ரத்தம், அந்த ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எழுதியிருந்ததே, அப்படி பாவ மன்னிப்பு உண்டாகத்தக்கதாக தம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்திலே தெளித்தாரே. மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து முடித்தாயிற்று. மனிதனுடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய நல்வாழ்வுக்கு தேவையான சகல காரியத்தையும் செய்து முடித்தார். அவன் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு, அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு, அவன் பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய பிள்ளை என்று முத்திரையிடப்படுவதற்கு, பிசாசின் மேல் ஜெயம் எடுக்கிறதற்கு, சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்வதற்கு, எல்லா பலனும் அவனுக்கு உண்டாகும்படியாக இயேசு சிலுவையிலே அங்கே சகல காரியங்களை செய்து முடித்தார்.
அதைத்தான் இன்று சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். எதை அறிவிக்கிறோம்? இயேசு சிலுவையிலே நமக்காக பரிகாரம் செய்தார் என்று நாம் அறிவிக்கிறோம். அதைத்தான் இந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? 18வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 1:18 நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. எது? சிலுவையை பற்றிய உபதேசம். அதான் இயேசு அன்பானவருங்க, சுகமாக்கினாருங்க, அது நல்லது தான். ஆனால் அது நமக்கு ரட்சிப்பை உண்டாக்காது. இயேசு இரக்கமாக இருந்து பசியாக இருந்தவங்களுக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டாருங்க. எஸ், நல்லது. ஆனால் அது நம்மை ரட்சிக்காது. அங்கே அநேகரை அற்புதமாக சுகமாக்கினாருங்க, அது நம்மை ரட்சிக்காது. அங்கே விபச்சாரத்தில் சிக்கின ஸ்திரியை கூட மன்னிச்சிட்டாருங்க, அது நம்மை ரட்சிக்காது. அங்கே புறஜாதிகள்லேருந்து வந்தவங்களை கூட ஏற்றுக்கிட்டு ரட்சித்தாருங்க, சுகமாக்கினாருங்க, அது நம்மை ரட்சிக்காது. நம்மை ரட்சிக்கிறது இயேசு சிலுவையிலே செய்த அந்த காரியம். ஆதலால் சுவிசேஷம் என்ன? இயேசு சிலுவையில் நமக்கு எதை செய்தாரோ, நம்முடைய பாவங்களை போக்க பரிகாரம் செய்ய எதை செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அது எது? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, இந்த உலகத்தாருக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. இவங்க பொழப்பில்லாமல் வந்து சிலுவை சிலுவைங்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை பைத்தியக்காரன்றாங்க. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த பிரசங்கம், அந்த செய்திகள் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. இன்றைக்கி எப்படி நம்மெல்லாம் உறுதியாக கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருப்பேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன், உலகமெல்லாம் எதிர்த்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம் என்று எப்படி நாம் சொல்ல முடிகிறது? இந்த வார்த்தைகளால் உண்டான தேவ பலன். ஆதலால் அப்படி நாம் சொல்லுகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்க ஞானிகள்லாம் பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க கடைசியில். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? இந்த உலகத்து ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இவங்கெல்லாம் நாம் ஞானின்னு சொல்லிக்கிட்டு கடைசி பைத்தியக்காரனாகி நரம் போகிறான். ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்ட நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அந்த வசனம் நமக்கு தேவ பலனாக இருந்ததே, அப்படி நமக்கு தேவ ஞானத்தை கொடுத்தாரு. அது எப்படின்னா, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், இந்த உலக மக்கள் உலக ஞானத்தினால தேவனை அறியாமல் இருக்காங்களாம். அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த உலகத்தாருக்கு பைத்தியமாக இருக்குது, அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிற நம்மை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இயேசு வந்தப்போ அற்புதம்லாம் செஞ்சப்போ, ஆமாம் நீர் தான் தேவனுடைய குமாரன் சொல்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது அடையாளம் காட்டுங்க. அவங்க அடையாளத்தை தேடுறாங்களாம். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இந்த உலகம் அப்படித்தானே இருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு கர்த்தர் போதும், ஏசு போதுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்குறான். ஆனால் இந்த உலகத்து மக்களுக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்கார பயல்கடா அப்படின்னு சொல்லி அப்படி தோணுது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இப்போ நம்மளை அழைத்தாரு, நம்ம வந்துட்டோம். எல்லாரையும் தான் அழைச்சாரு, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அழைச்சி வந்தது நம்ம வந்தோமா, நமக்கு அவரே ஞானமும் பலனு தேவ பலனுமாய் இருக்கிறார்.
அந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. எப்படின்னு சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பைத்தியமானவைகளை நம்மள மாதிரி ஆட்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அந்த இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்பமானார். இது நம்ம விசுவாசிகள் பேச்சு. ஆனால் உலகத்தார் பைத்தியக்கார பயலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைத்தியக்காரத்தனம் தான் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வச்சுச்சு. ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அமெரிக்கர்கள் வந்தார்கள், உலகம் எங்கும் ஆங்கிலேயர்கள் மிஷனரி சங்கங்கள், அந்த ஆங்கிலேயர் நாட்டை பிடிச்சவங்களில் ஆங்கிலேயர்கள் அங்கேருந்து ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அங்கேருந்து மிஷனரி சங்கங்களை அமைத்து பல நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு ஏதோ ஒரு பண உதவி செய்து போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. அப்படி வந்தவர்கள் தான் நம்ம இந்திய தேசத்தில் வந்து அநேகர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்களும் நான் இப்போ சுவிசேஷத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த பைபிள் கூட அவங்க கொண்டு வந்து கொடுத்தது தானே நமக்கு. இப்போ நம்ம நாட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் அவர்கள் அந்த காலத்திலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இந்தியாவில், சீனாவில், ரஷ்யாவில், அங்கே ஆப்பிரிக்காவில், அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் எல்லா பக்கங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். மற்ற கிறிஸ்தவங்களை நான் சொல்லலைங்க. மற்ற கிறிஸ்தவங்கள்லாம் நாடாள போனாங்க, நாடு பிடிக்க போனாங்க, அதை ஆண்டாங்க, வரி வாங்கினாங்க, காசெல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் அங்கேருந்து வந்த சுவிசேஷம் அறிவிக்க வந்த அந்த விசுவாசிகள், மிஷனரிகள், அவங்க வந்து சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எதை அறிவித்தாங்க? இயேசுவின் சிலுவை பாடுகள். அங்கே இயேசு ரத்தம் சிந்தியது, ஜீவன் கொடுத்தது, உயிர் தெழுந்தது, அதை குறித்து பேசினார்கள். அதுதாங்க ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. கடைசிக்கு இயேசுவுக்கு விரோதமாக இருந்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களெல்லாம் கொலை செய்யணும், அவர்களை கொண்டே நியாய சங்கத்தில் நிறுத்தணும்லாம் சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்ட பவுல் கூட ஒரு நேரம் தேவனால் சந்திக்கப்பட்ட பிறகு அவன் சொல்கிறான், சிலுவையை பற்றிய அந்த காரியம் நான் இனிமேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? கலாத்தியரில் 5:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டான். பார்த்தீங்களா? அப்போ அவ்வளவு பெரிய உலக ஞானியாக இருந்தேன் திடீர்னு கர்த்தரை கண்டுபிடிச்சு இயேசுவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அதில் தான் ரட்சிப்பு இருக்குது. அது இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அதான் அந்த சிலுவையை எடுத்துட்டாக்கா அங்கே கிறிஸ்தவமே எம்டி, அது அங்கே இருக்காது. அதை எடுத்துட்டா பைபிள் கிடையாது. அந்த நிலைமையிலே பாருங்கள் எவ்வளவு அதிசயமாக இந்த ஜனங்கள் கர்த்தரை கண்டுபிடிக்கிறார்கள். ஓ, இவர் தான் ரட்சிப்பா, இயேசுவே ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். யாரும் கட்டாயப்படுத்தலை, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அப்படி தான் வரான். அப்படியே வரும்போது அங்கே அதே பவுல் சொல்கிறான் ரோமர் 1வது அதிகாரத்தில், சிலுவையை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் சொல்கிறான். பாருங்க 16-17 1வது அதிகாரத்தில் 16-17 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால், அந்த சிலுவையிலே உண்டாயிருக்கிற அந்த சுவிசேஷத்தினால் வருகிறது. அருமையானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசத்தை கெட்டுப்போகிறவர்களுக்கு இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் வேதனைப்பட்டது, ரத்தம் சிந்தியது, ஜீவன் கொடுத்தது, மரித்து உயிர் தெழுந்தது உலகத்தாருக்கு பைத்தியம், ஆனால் நமக்கோ ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.